மாணவர்களே, 80வது சுதந்திர தினம் உலகத்தில் எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு பெருமை, ஒரு சிறப்பு இந்திய தேசத்திற்கு உண்டு. அமெரிக்காவிற்கு இல்லாத ஒரு சிறப்பு, இங்கிலாந்திற்கு இல்லாத ஒரு சிறப்பு, இன்னும் வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்திய தேசத்திற்கு உண்டு. மாணவர்களே, என்ன தெரியுமா? சென்ற வாரம் சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்வெளி வீரர்கள், ரஷ்யாவை சார்ந்த விண்வெளி வீரர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய தேசிய கொடியை சர்வதேச விண்வெளி மையத்தில் பறக்கவிட்டு இந்திய சுதந்திரத்திற்கு எங்களுடைய வீர வணக்கம் என்று செலுத்தியிருக்கிறார்கள் ரஷ்யாவை சார்ந்த வீரர்கள். இது எந்த தேசத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு. ஒரு வல்லரசு நாடு, வளர்ந்து வரக்கூடிய நாடு இந்தியா. ரஷ்யா ஒரு வல்லரசு நாடு. இந்தியாவினுடைய நிலப்பரப்பு நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய நிலப்பரப்பை விட 2 மடங்கு 3 மடங்கு பெரிய நிலப்பரப்பினை கொண்ட ஒரு நாடு ரஷ்யா. ஆகச்சிறந்த வல்லரசு நாடு. சோவியத் ரஷ்யா இருந்த பொழுது அமெரிக்காவே அஞ்சி நடுங்கியது ரஷ்யாவை பார்த்து. அந்த ரஷ்யா இதுவரையில் வேற எந்த தேசத்திற்கும் ஒரு சுதந்திர தினத்தில் தன்னுடைய நாட்டு வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்தில் வைத்துக் கொண்டு இன்னொரு நாட்டினுடைய தேசிய கொடியை கொடுத்து சுதந்திர தினத்திற்கு வாழ்த்து சொன்னது இல்லை. அப்படி வாழ்த்து சொன்ன நாடு ரஷ்யா, வாழ்த்தை பெற்ற நாடு இந்தியா. இதுதான் 80வது சுதந்திர தினத்தில் இந்த தேசத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பாக, பெருமையாக நான் கருதுகிறேன். மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு பெருமை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தங்களுடைய தேசிய விழாவை ஒரே ஒரு முறைதான், அமெரிக்காவோ, இங்கிலாந்தோ, பிரான்சோ, ஜெர்மனியோ, ஜப்பானோ, எல்லா நாடுகளுமே தன்னுடைய தேசிய விழாவை ஒரே ஒரு முறைதான் கொண்டாடுகிறது. ஆனால் உலகத்தில் தேசிய விழாவை 2 முறை கொண்டாடக்கூடிய ஒரு நாடு உண்டு என்றால் அது இந்தியாதான். ஒன்று ஆகஸ்ட் 15, மற்றொன்று ஜனவரி 26 என்று 2 முறை தேசிய விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் இந்தியா மட்டும்தான் என்பதை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தனியார் பள்ளிக்கு அரசாங்க பள்ளிக்கு என்ன வேறுபாடு? படிக்க தெரியாதவர்களை, சரியாக எழுத படிக்க தெரியாதவர்களை படிக்க வைத்து தேர்ச்சி பெற வைப்பது நம்முடைய அரசாங்க பள்ளி. நன்றாக படிக்க தெரிந்தவர்களை, நன்றாக எழுத தெரிந்தவர்களை, நன்றாக படிக்க தெரிந்தவர்களை படிக்க வைத்து பாஸ் பண்ண வைப்பது பிரைவேட் ஸ்கூல். மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஃபார்முலா ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடுவான் பிரைவேட் ஸ்கூல்காரன். அரசாங்க பள்ளியில படிக்கிறவன் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு கஷ்டப்படலாம். ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை மிக சரியாக சால்வ் பண்ணக்கூடியவர்கள் அரசாங்க பள்ளியில் இருக்கிறார்கள், தனியார் பள்ளியில் இல்லை என்று ஆய்வு சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, ஆய்வு சொல்லுகிறது. நீங்கள் தீர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தேசிய கொடி பறக்கிறது. தேசிய கொடியில் நடுவிலே ஓ போட வேண்டும், ஓ போட வேண்டும் என்று கொடியை வடிவமைத்த பொழுது சொன்னார்கள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ராட்டை சின்னத்தை போட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கொடியை வடிவமைக்கக்கூடிய குழுவில் இருந்த தேச தலைவர்கள் ஒவ்வொரு கருத்தாக சொல்லப்படுது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், அசோக சக்கரம் போட வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சமம். அசோக சக்கரம் சொல்வது எல்லா மக்களும் சமம். ஓ போட்டுவிட்டால் இன்னொரு மதத்தினரை நாம் புறக்கணிக்கிறோம் என்று ஆகிவிடும். ராட்டை போட்டுவிட்டால் வேறொரு தொழில் செய்பவர்களை புறக்கணிப்பதாக ஆகிவிடும். அசோக சக்கரம் எல்லா மனிதர்களும் சமம் என்று சொல்லக்கூடியது. எனவே அசோக சக்கரம் தான் இடம்பெற வேண்டும் என்று தேசிய கொடியில் வடிவமைப்பதில் இப்படியான கருத்தை எடுத்து வைத்து தேசிய கொடியை வடிவமைத்தவர் அண்ணல் அம்பேத்கர். லாகூர்ல
பெரிய கூட்டம் மக்கள் கூட்டிட்டாங்க. குண்டு வச்சுட்டான். குண்டு வச்சது பிரிட்டிஷ் போலீஸ். குண்டு வெடிச்சிட்டு நிறைய பேர் காயம், படுகாயம். படிய தூக்கி யார் மேல போட்டாங்கன்னா பகத்சிங் மேல போட்டாங்க. ராஜகுரு, சுகதேவ் இவர்கள் மிகப்பெரிய இந்திய விடுதலைக்காக போராடிய போராளிகள். படிய தூக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பகத்சிங் மேல போட்டது. பகத்சிங்கை தூக்கி போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறது. எப்படி, உங்க பேர் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு, ஒருத்தர் சவுக்கால் அடிப்பார். இவர் பதில் சொல்லுவாரு, என்னுடைய பெயர் பகத்சிங் என்று பதில் சொல்லுவார். பதில் சொல்லும் போது ஒருத்தர் சவுக்கால் அடிப்பார். கேள்வி கேட்கும் போதும் பகத்சிங்குக்கு சவுக்கடி, பதில் சொல்லுகிற பொழுதும் பகத்சிங்குக்கு சவுக்கடி. இப்படியான ஒரு சூழலில் பகத்சிங் பதில் சொல்லுகிறார். உங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் யார்? கேட்கிறவன் பிரிட்டிஷ் கவர்மெண்டை சார்ந்தவன். பதில் சொல்றவரு பகத்சிங். உங்கள் அமைப்பின் மெம்பர், உறுப்பினர் யார்? பகத்சிங் சொல்லுகிறார், தன்மானமும் சுயமரியாதையும் கொண்ட எல்லோரும் எங்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் என்று சொன்னார். உங்களுடைய அமைப்பினுடைய நோக்கம் என்ன? உங்க அமைப்பினுடைய நோக்கம் என்ன? வெறும் சோற்று பிண்டங்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, வெறும் சோற்று பிண்டங்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சூடும் சுரணையும் கொடுப்பதுதான் எங்கள் அமைப்பினுடைய நோக்கம் என்று பகத்சிங் சொன்னார். எப்படி? சவுக்கடியை வாங்கிக் கொண்டே சொன்னார். உங்களுடைய செயல் திட்டம் என்ன? வெள்ளை நாய்களை விரட்டுவது. இதுதான் எங்கள் செயல் திட்டம். சவுக்கடி உங்களை நாங்கள் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு எதிராக பேசாமல் இருங்கள், எங்களுக்கு எதிராக எழுதாமல் இருங்கள் என்று பிரிட்டிஷ் கேட்டுக்கொண்ட போதும் கூட முடியாது என்று அடியை வாங்கிக் கொண்டு எதிர்த்து நின்ற மகத்தான ஒரு போராளி தலைவன் பகத்சிங் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய நெஞ்சிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எந்த தேச தலைவனுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டில் பிறந்த வ.உ.சி.க்கு உண்டு. எப்படி என்றால், விடுதலைக்காக போராடிய தலைவர்களில் 40 ஆண்டு காலம், விடுதலைக்காக போராடிய தலைவர்களில் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்ற ஒரே தலைவன் உண்டென்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்த வ.உ.சி. மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. 40 ஆண்டு காலம். வ.உ.சி. வக்கீல் படித்தவர், பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் இந்தியாவினுடைய விடுதலைக்காக கப்பல் விட்டார். தன்னுடைய பணத்தில் கப்பல் விட்டார். லாவோ கலிவோ என்கிற கப்பலை விட்டார். அப்படிப்பட்டவரை தூக்கி சிறையில் போட்டது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சிறையிலிருந்து வெளிவருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்கு இந்தியர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்று வியந்து நாம் படித்தோம் என்றால், இந்த மக்கள் சோற்று பிண்டங்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. வ.உ.சி. சிறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது எத்தனை இந்தியர்கள் வரவேற்றிருக்கிறார்கள்? 4 பேர் கூட இல்லை மாணவர்களே. தன்னுடைய சொத்து, குடும்பம் எல்லாவற்றையும் கடந்து இந்த தேச விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவன், ஒரு போராளியை வரவேற்பதற்கு 4 பேர் கூட இல்லை. பாரதி சொல்லுவான், வ.உ.சி. சிறையில் இருந்த இடத்தைதான், வ.உ.சி. சிறையில் இருந்த இடத்தைதான் இந்தியர்கள் புனித தலமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் பாரதி. அப்படியான உயர்ந்த ஒரு போராளி உண்டென்றால் இந்தியாவிலே யார் என்றால் அது வ.உ.சி. தான் என்பதை இந்த பருவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நார்த் இந்தியாவிலிருந்து தான் வரலாறு தொடங்கும். இது பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. ஆனால் உண்மை வரலாறு அது கிடையாது. நெற்கட்டான் செப்பல் 1750 பிரிட்டிஷை எதிர்த்து நின்றவர் பூலித்தேவர். அவனுடைய தளபதி 2 பேர். ஒருவன் ஒண்டி வீரன், இன்னொருவன் வெண்ணிக்காலடி. இந்த தளபதிகள் வெண்ணிக்காலடியும் ஒண்டி வீரனும் பூலித்தேவனுடைய தளபதிகள். இவர்கள் மூவரும் தன்னுடைய படைகளால் யாரை எதிர்த்து நின்றார்கள்? பிரிட்டிஷை எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். சென்னை,
ஆவண காப்பகத்தில் இந்த செய்தி இருக்கின்றது. நெற்கட்டான் செவ்வலில் இந்தியாவிலேயே முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய மண் தமிழ்நாட்டு மண். அந்த ஊரின் பெயர் நெற்கட்டான் செவ்வல். தலைமை தாங்கிய மன்னன் பூலித்தேவன், படை தளபதி ஒண்டி வீரன் வெண்ணிக்காலடி. எனவே இந்தியாவினுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. பாட புத்தகத்தை தாண்டி, அதற்குத்தான் நாம் வாசிப்பு இயக்கத்தை வைத்துக் கொண்டு பாட புத்தகத்தை தாண்டி படியுங்கள் படியுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே உண்மையான வரலாறை தோண்டி நீங்கள் படிக்க வேண்டும். உங்கள் சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், பரந்துபட்ட சிந்தனையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். நாம் கட்சி அரசியல் பேசவில்லை. அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், இந்தியாவை பின்னோக்கி இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனநிலை, ஒரு சித்தாந்தத்துடைய மனநிலையை பேசுகிறோம். மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். பேசிவிட்டு வந்த பின்பு, மாணவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்தை யாகம் செய்து தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்துகிறோம் என்று முட்டாள்தனமான ஒரு தப்பான அறிவியலுக்கு எதிரான செயலை போன வாரம் செய்திருக்கிறார்கள். ரஷ்யாவை சார்ந்தவன் இந்தியாவினுடைய தேசிய கொடியை விண்வெளி மையத்தில் காட்டுகிறான். இந்தியாவில் பிறந்த ஒருவன் தலைவனாக நின்று பேசக்கூடிய இடத்தை, இந்த இடம் தூய்மை கெட்டுவிட்டது என்று கருதி கங்கை நீரை ஊத்தி யாகம் வளர்க்கக்கூடிய முட்டாள்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் அறிவாளியாக நீங்கள் இருங்கள், ஒற்றுமையாக நீங்கள் இருங்கள், சிந்தனையாளராக நீங்கள் இருங்கள் என்று இந்த தருணத்தில் சொல்லுகிறேன். அதற்கு அடிப்படை கல்விதான், அறிவுதான், மீது எதுவும் கிடையாது. எனவே படித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள்.